ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சில்க் சாரீ, காட்டன் சாரீ, சிந்தட்டிக் சாரீ எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் தையலுக்கு சேர்த்து நெக்கோட அளவு 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்தது ஷோல்டர் 3 இன்ச் வச்சுருக்கேங்க. அடுத்தது கழுத்தோட இறக்கமும் அதே அளவுக்கு 3.5 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நீட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி மடிச்சுட்டு கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேஸ் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட். இப்போ பாருங்கள், கேன்வாஷ் எடுத்து அதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து 3.5 இன்ச், கழுத்தோட இறக்கம் 3.5 இன்ச். அதாவது நம்ம லைனிங் பீஸில் என்ன அளவு மார்க் பண்ணி ட்ரா பண்ணமோ அதே அளவு இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போது இதை விரித்து வச்சுருங்க. விரித்து வச்சுட்டு அதே பிளேட்டை வச்சு அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே மடித்து வச்சு அந்த கழுத்துக்கு இன்னொரு பக்கமும் அந்த ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உள் சைட் ட்ரா பண்ணிவிட்டு திருப்பும்போது அந்த லைன் பாருங்கள் மேலே அப்படியே தெரியும். அதை நம்ம ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுக்கணுங்க. இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அந்த ஷேப்புக்கு ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு அதே ஷேப்புக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். இது உள்ளே தான் வரும், அதனால் நீங்கள் அதிகமாக கூட விட்டுக்கலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது நம்ம ஏற்கனவே லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் அளவு மாறாமல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதை தனியாக கிடையாது, அந்த நெக்கோடு சேர்ந்து வர மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அளவுகள் மாறக்கூடாது. மாறிட்டால் அந்த ஷேப் நமக்கு நீட்டாக வராது. அதனால் அந்த லைன் மேலேயே நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த லைனிங் பீஸில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஷ் வச்சுக்கலாம். பாருங்கள், அளவுகள் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் அங்கங்கே பின் பண்ணிக்கலாங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கேன்வாஷ் நகராமல் இருக்கும், அளவு மாறாமல் இருக்கும். அதனால் அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கேன்வாஷ் மேலே தையல் போட்டுக்கலாம். ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போட வேண்டாம். கரெக்டாக அந்த எட்ஜிலேயே தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப உள்ளே தள்ளாமல் அந்த கார்னரில் தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இது நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் அப்படியே கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நான் ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வச்சுக்கலாங்க. கேன்வாஷ் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது தையல் போடும்போது கேன்வாஷ் மேலே தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக அது பக்கத்தில் தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஷ் மேலே தையல் போட்டிங்கன்னா திருப்பும்போது அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கேன்வாஷ் மேலே போடாமல் கரெக்டாக அது பக்கத்தில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா உள் சைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவோம். கேன்வாஷ் பக்கத்தில் கொஞ்சம் துணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. உள் சைடு இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி கிராஸாக சிசர் கட் போட்டு விடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வரும். இப்போது இது அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். அந்த ஷார்ப்பான பார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஏதாவது கம்பி மாதிரி வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் வரணும். அதனால் நீட்டாக இதை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
தையல் ரொம்ப உள்ளே தள்ளி போடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜிலேயே போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நிற்கும். அதே சமயம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிளாத்தை இழுத்து வச்சு தையல் போடாதீங்க. இழுத்து வச்சு தையல் போட்டால் ஷேப் மாறிடும். அதனால் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா சுற்றிலும் எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக ஷேப் வந்துருச்சு. இப்போ இதுக்கு த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு இதை ஜாயின் பண்ணி எடுத்துருவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நான் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த த்ரெட்டை சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சு இது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இதில் தையல் போட போகிறோம். தையல் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே வரணும். ரொம்ப தூரமாக தள்ளி வந்தாலும் பைப்பிங் நமக்கு பார்க்க அழகாக இருக்காது. அதே சமயம் அந்த த்ரெட்டு மேலேயும் தையல் வரக்கூடாது. இந்த மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃபுட் வந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பைப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. பைப்பிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை அந்த நெக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த பைப்பிங் மட்டும்தான் வெளியில் தெரியணும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக வச்சு பொறுமையாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தையல் வந்து ரொம்ப உள்ளே தள்ளி போடக்கூடாது. ப்ளவுஸ் வந்து அந்த இடத்துல விரிஞ்ச மாதிரி தெரியும். அதனால் அந்த எட்ஜில் தான் தையல் போடணும். அதே சமயம் அந்த த்ரெட்டு மட்டும்தான் வெளியில் தெரியணும். அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக நீட்டாக பைப்பிங் பண்ணிக்கோங்க. த்ரெட் பைப்பிங் ரொம்ப சுலபங்க. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக வருது. இப்போது சுற்றிலும் இதே மாதிரியே அந்த பைப்பிங் வச்சு தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், கழுத்து பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இடுப்புக்கும் பைப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரியே கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே மடித்து வச்சு பைப்பிங் தையல் போட்டுடலாம். அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பைப்பிங் பண்ணுங்கள். கட் பண்ணாமல் அப்படியே பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் பார்க்க நீட்டாக வராது. பாருங்கள், பைப்பிங் தையல் போட்டாச்சு. இப்போது அது பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போது கேன்வாஷ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே 2 இன்ச்சில் ஒரு மூடி எடுத்திருக்கேங்க. அந்த மூடி வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அவ்வளோ பீசஸுக்கு அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனித்தனி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ரவுண்ட் ஷேப்பு, அந்த ஷேப்புக்கு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக வரும் டிசைன். எல்லா பீஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போது நான் அந்த கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத் மேலே இந்த ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு இப்போ தையல் போட்டு ஜாயின் பண்ணுவோம். தையல் போடும்போது கரெக்டாக கேன்வாஷ் மேலே தையல் போடுங்க. அதே சமயம் எட்ஜில் போடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நல்லா ஒரு மாதிரி பஃப்னு இருக்க மாதிரி வரும் டிசைன் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆரஞ்சு கலர் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத்தில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. 2 கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஆரஞ்சு கலர் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்புறத்துக்கும் ரொம்ப சுலபமாக தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக திருப்பிக்கோங்க. எல்லா பீஸையும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அந்த நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஊசி நூல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து தையல் போடக்கூடாது. அது என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே எல்லா பீசஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக கோடு போட்டுட்டு இப்போ நம்ம கோடு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணி விட்டுருவோம். நல்லா ரஃப் அடித்து விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு ஃப்ளார் பெட்டல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க.
மடிச்சிட்டு அதில் லைட்டாக கிராஸாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. அந்த கிராஸ்லேயே தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு ஃப்ளார் பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதில் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் இந்த பெட்டல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸும் ஒன்றோட ஒன்று கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காம்பு பகுதி வந்துட்டு ரொம்ப கேப்பு விட்டு தான் வரும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பெட்டல்ஸ் மட்டும் ஒரு பெட்டலோட இன்னொரு பெட்டல் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று வரக்கூடாது, டச் ஆனால் போதும். அதே சமயம் நம்ம அந்த பைப்பிங் இருக்கு இல்லைங்களா, பைப்பிங் மேலே இந்த பீஸ் வரக்கூடாது. பைப்பிங் முடிஞ்சிட்டு அடுத்தது தான் இந்த பீஸ் வரணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சு லைனாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. கரெக்டாக ஒவ்வொரு பீஸாக வச்சுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். பைப்பிங் மேலே இந்த பெட்டல்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் சரியாக வராது. அதனால் பைப்பிங்கை விட்டுட்டு பக்கத்தில் இந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனான கேப்பு விட்டு இந்த மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக 1/4 இன்ச் அகலத்தில் நான் கோல்டு கலரில் லேஸ் எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த லேஸை இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து கழுத்தோட மேல் பகுதியில் இருந்து வச்சு அட்டாச் பண்ணுங்கள். கரெக்டாக பைப்பிங்கை விட்டுட்டு பைப்பிங் பக்கத்தில் இந்த லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வளைவில் கரெக்டாக அந்த ஷேப் வரா மாதிரி அந்த லேஸை வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதே சமயம் பைப்பிங்கை மறைச்சிடக்கூடாது. பைப்பிங் மேலே இந்த லேஸ் வரக்கூடாது. கரெக்டாக பைப்பிங் பக்கத்தில் வரணும். அந்த மாதிரி வச்சு பொறுமையாக நிதானமாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நிறைய டிசைன்ஸ் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் ஹேங்கிங்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணது. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இந்த ஹேங்கிங்ஸை வச்சுட்டு தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டிசைன் ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் நம்மளே அழகாக ரெடி பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஹேங்கிங்ஸ் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல 2 பெட்டல்ஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு மணி வச்சுக்க போகிறோம். அதில் கரெக்டாக பாருங்கள், 2 பெட்டலையும் சேர்த்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக 2 பெட்டலும் சேரணும். அதை சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு மணி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். எல்லா பெட்டல்ஸ்லேயும் இதே மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ரொம்பவே கிராண்டான ஒரு நெக் டிசைன். இது சில்க் சாரீ, காட்டன் சாரீ, சிந்தட்டிக் சாரீ, எந்த சாரீக்கு வேணாலும் இது மேட்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.